செய்ய நினைத்ததை ஒருவரும் தடுக்க முடியாது. ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அது யார் தடுத்து நிறுத்த முடியும்? ஒருவராலும் கூடாது. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது யாரும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினபடியே ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கின் காலங்களிலும் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தில் மிகவும் ஜனங்கள் நலிந்து போனார்கள், மனமுடைந்து போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் ஈசாக்கு விதை விதைக்கிறான். ஆண்டவர் அதை 100 மடங்காக விளைய செய்கிறார். 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, ஒரு கை போட்டால் 100 மடங்கு. யோசித்து பாருங்கள். புரிந்து கொள்ள முடியாத, அள்ள முடியாத ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எல்லா ஜனங்களும் பார்க்கும்படி அதை செய்தார். காரணம் என்ன தெரியுமா? உன் தகப்பன் நிமித்தம், அவருடைய அர்ப்பணிப்பு நிமித்தம் அதை அழகாக நிறைவேற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பாக அதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் பொறாமைப்பட்டு எங்கெல்லாம் போய் வறண்ட இடத்துல கூட பழைய துறவுகளான கிணறுகளை தோண்டும் பொழுது அந்த கிணறுகள் எல்லாம் தண்ணீர் பெருகிறது. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் ஓடி வந்து, இது எங்களுடைய கிணறு, எங்களுடைய கிணறு என்று சொல்லி அதை என்ன செய்கிறார்கள்? அந்த துறவை என்ன செய்கிறார்கள்? பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். வாதம் பண்ணி அதை பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, ஏசைக்கும் சித்னாவும் கையை விட்டு போனா கூட ஆண்டவர் ரெகோபோத் என்கிற ஒரு அழகான கிணறை அவனுக்கென்று வைத்திருந்தார். எங்கே வசனம் சொல்லுகிறது? நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 28ஆம் வசனத்தில், கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். எல்லாரும் அதை பார்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு ஆமென், ஈசாக்கின் ஆமென் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கினார். பிரியமானவர்களே, அங்கேதான் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை அவன் வைத்தான், கட்டினான். ஈசாக்கின் வேலைக்காரர்கள் அந்த துறவை வெட்டி ஆமென் கர்த்தருக்கென்று ஈசாக்கு அந்த பலிபீடத்தை வைத்து கர்த்தரை தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் ஆசீர்வாதம் பெருகுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருக்கென்று மகிமை செலுத்துகிற நேரமும் உண்டாயிருக்க வேண்டும். மற்றவர்கள் புடுங்கலாம், பஞ்சத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான். எல்லாவற்றிலேயும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் செய்ய நினைத்தது உங்க வாழ்க்கையில ஒரு நாள் தடைபடாது. ஆபிரகாமுக்கு சொன்னபடியே செய்தார். ஈசாக்குக்கு அவன் விதைத்ததை 100 மடங்கு அள்ளினான். ஜனங்கள் வந்து பிடுங்கிக் கொண்டார்கள். ஒரு கிணறு தோண்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. துறவை அப்படியே இது எங்களுக்குரியது என்று எடுத்துக் கொள்ளுகிறார்கள். கவலைப்படவில்லை. என் தேவன் எனக்கென்று சிறந்ததை வைத்திருப்பார். ரெகோபாத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அப்படி ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. சுற்றியுள்ள எல்லா ஜனங்களும் அதை பார்த்து ஆமென், இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஆமென் நிச்சயமாக அதை பார்ப்பீர்கள். அநேகர் பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக கரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். எங்கெல்லாம் பஞ்சமுண்டோ அங்கெல்லாம் ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது போல கர்த்தர்
நம்முடைய பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிப்பீராக. அது மாத்திரமல்ல, துறவை வெட்டி ஆண்டவரை ஜனங்கள் புடுங்கி கொண்ட பொழுது கூட ஈசாக்கிற்கென்றும் அவனுடைய வேலைக்காரர்களுக்கென்றும் நீர் ரெகோபோத்தை வைத்திருந்தீரே, அதை ஒருவராலும் தொட முடியாத அளவிற்கு பொங்க செய்தீர் ஆண்டவரே. அந்த ரெகோபோத் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கட்டும். இன்றைக்கு உம்மை பார்த்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக, துதிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, கனம் பண்ணுவீராக. இனி ஏசேக்கும் சித்னாவும் மறைந்து போனா கூட ரெகோபோத் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டு. இதை ஜனங்கள் காண்பார்கள். ஆமென். கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்ளட்டும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பீராக, பெருகச் செய்யும். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் வாழ்க்கையில ரெகோபோத் இருக்கிறது. தைரியமா போங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. God bless you. God bless you.